இப்போ காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிரபஞ்ச சக்தி. நம்ம ஏன் பிறந்தோம்? அதாவது கர்மாவுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். காரண காரியத்தோட தான் நம்ம பிறந்திருக்கோம். தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது, அதுதான் மேஷம் முதல் மீனம் வரை. ஒரு மனிதன் ஏன் மேஷத்துல பிறக்கிறான்? அப்போ அவன் எந்த வழியில சிக்க போறான்? அவன் வாழ்க்கையில அவன் எப்படி ஜெயிக்கணும்? ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னாலே ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு, இல்லைன்னா வாழ்க்கை பாடத்துக்காக தான் வராங்க. ஏன்னா எல்லாருமே கடமையை முடிக்கதான் பிறந்தாங்க அப்படின்னா கிடையாது. அதுதான் காலபுருஷ தத்துவம். இன்னமும் பிறவி இருக்கு அப்படின்ற ராசியும் இருக்காங்க. இல்ல இந்த பிறவிக்கு அப்புறம் முடிய போகுது. அதனால இந்த ஜென்மத்துல இதை முடிச்சுக்கோங்க. இதுக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயம் தான் காலபுருஷ தத்துவம். அப்போ இந்த காலபுருஷ தத்துவம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகளாவிய ஒரு அறிவுன்னு தான் சொல்லணும். அப்போ ஒரு மனிதன் பிறப்பில இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஏன் பிறந்தேன்? நான் யாரு? என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறும் பொழுது நமக்கும் ஆசைப்பாசம் இருக்கும். ஆனா விதி வேற ஒரு வழியில கூட்டிட்டு போகும். காலபுருஷன் அப்படின்னும் பொழுது காலம் அப்படின்றது நேரம், புருஷன் அப்படின்றது மனிதன், மனிதனை சொல்லக்கூடியது. அதுதான் காலபுருஷன். இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான். எப்படி 24 மணி நேரத்தை 12 மணி நேரமா பிரிச்சாங்களோ அதே மாதிரிதான் 12 ராசிகள். அப்போ காலபுருஷ தத்துவத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கான ரகசியம் என்ன? கும்பம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கலசம், கும்பராசின்னு சொன்னாலே ஒரு லட்சுமி கடாட்சம், மங்களகரம். ஒரு விஷயம் பண்ணணும்னா ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணி அத மாதிரிதான் பண்ணுவாங்க. அப்போ கும்பராசியில இருக்கவங்க, ராசியானவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி என்னென்ன வலைகள் இருக்கு? காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. அதனாலதான் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய வலை என்ன? தன்னுடைய பவர் உங்களுக்கு தெரியாம போறது. அப்போ நீங்க தனிமையில் இருக்கிறது. தனிமைக்குள்ள ஒரு கும்பராசி அன்பர்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். முன்னேறது கஷ்டமா இருக்கும். அதுதான் ஒரு பெரிய வலையே. நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். உங்களை ரொம்ப தாழ்த்தி நினைச்சுக்கிறது. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட்ல போய் இருக்கக்கூடாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களோட சேர்ந்தே இருக்கணும் கும்பராசி அன்பர்களே. உங்களுக்கான அந்த சாவி, நீங்க வலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க உங்களை டெவலப் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும். யாராவது ஒரு ஆள் உங்களை கைட் பண்ணி கொண்டு போகணும். அதாவது அந்த டீம் ஒர்க்கு, டீம் எஃபெக்ட் அப்படின்றது கும்பராசி அன்பர்களுக்கு நல்லா வேலை பார்க்கும். ஒரு பார்ட்னர்ஷிப்ல போறீங்க, 4 பேர் 5 பேர் இருக்க பார்ட்னர்ஷிப்க்கு கும்பராசி அன்பர்கள் போலாம். ஏன்னா கூட இருக்கவங்க அட்வைசர் கும்பம் கேட்கணும். கேட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க. ஏன்னா முடிவெடுக்கிறதுல எப்பயுமே ஒரு சிரமம் இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு. ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறாங்கனாலே ஒரு டீம்னாலதான். தனித்த திறமை இருந்தாலும் தனிமையா இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப தனிமைக்குள்ள இருக்கும்பொழுது ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது லைஃப் ஃபெயிலியர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கும்பராசிக்கு உண்டு. இப்போ பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு அந்த விட்டு கொடுத்து போற மனப்பான்மையிலேயே இருப்பாங்க. ஒரு இவங்களை சுத்தி யாராவது இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனலா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களை தூக்கி விட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க அந்த டீம்ல. அவங்க பேச்சை கேட்டு அப்படியே டெவலப் ஆகி வளர்ந்துக்கணும். இல்ல நான் இவ்வளவுதான், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா டெவலப்மெண்ட் நோக்கி போகவே மாட்டாங்க. இது தானே செட் பண்ணக்கூடிய ஒரு டிராப்பு கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பம் தியான நிலையில எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஜாஸ்தியாவே கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கணும். ஏன்னா இவங்கதான் உடலை வருத்தி செல்லக்கூடிய யோகாசன பயிற்சி எல்லாம் செய்யணும். ஏன்னா இவங்களுக்கு இந்த ஆன்மீகம் கனெக்டிவிட்டியும் இருக்கு. இந்த நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த உடற்பயிற்சி இவங்க செய்யறப்போ அப்பதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்பிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்றது இவங்களுக்கு புரியும். காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் கும்பராசி அன்பர்களுக்கு முன்னோர்களின் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறது. இவங்கனால ஈஸியா முன்னோர்களோட கனெக்ட் ஆக முடியும்.
ஈஸியா குலதெய்வ கனெக்ட் ஆக முடியும். இந்த அமைப்புலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். தெய்வ அனுகிரகம் கும்பத்துக்கு உண்டு. ஆனா என்ன அப்படின்னா, அந்த மைண்டு தனியா போய் உட்கார்ந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தனிமையே வேண்டாம் கும்பராசி அன்பர்களுக்கு. அப்படியே ரிவேர்ஸா திங்க் பண்ண வைக்குமோ அதெல்லாம் பண்ண வச்சிரும். இதுதான் கும்பத்துக்கான ஒரு ஒரு ட்ராப்னு கூட சொல்லலாம். இந்த கலசம் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இருந்தாதான் மதிப்பு, மரியாதை எல்லாமே. கோடி வாழ்ந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது கும்பராசி அன்பர்களுக்கு தான். அப்போ நான் சேர்ந்துதான் இருக்கேன் குடும்பத்துல, ஆனா நான் விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் தொழில் ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், தொழில் இருந்துகிட்டே இருக்கணும். ரிட்டையர்மெண்ட்டே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது தனிமை. நீங்க எப்போ தனிமையில போயிடுறீங்களோ அப்பையில இருந்தே உங்களுக்கு அந்த வலை ஸ்டார்ட் ஆயிடுது. நல்லா தானே இருந்தாங்க, ஏன் திடீர்னு இப்படி ஆனாங்க அப்படின்னா அவங்க தனிமையை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு கும்பராசி அன்பர்கள் தனிமையில போயிட்டாங்கன்னா தனிமையிலே இருந்துருவாங்க. அது ஆபத்து. லைஃப் பார்ட்னருக்கு இன்னும் ஆபத்தா போயிடும். கும்பராசி அன்பர்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை கும்பராசி அன்பர்கள் நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா அந்த கும்பம் தனியா இல்லாம இருக்கணும், மைண்ட் ஐசோலேட்டட் இல்லாம இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அந்த கிணத்து தவளை மாதிரி கும்பம் ஆக்கிடும். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே ஆக்கிடுவாங்க. ஒரு பொறாமைப்படுறதோ இல்லைன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் ரிவேர்ஸ் திங்கிங்ல கொண்டு போயிடும். ஸோ அதனால செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கும்பராசி அன்பர்கள் இருக்கும் பொழுது வளர்ச்சி இருக்கும். இதுதான் இவங்களுக்கான பவர். இப்போ கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக சொல்றோம், நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான குரு அவங்க கிட்ட நீங்க கேட்டு எடுத்துக்கோங்க. பட்டுன்னு முடிவு எடுக்கிறது, ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் அதிகமாகவே இருக்கு. எல்லாமே தீர விசாரிச்சு கரெக்டா பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் எடுக்கக்கூடிய முடிவு மற்றவங்க கிட்ட சஜஷன் கேட்கலாம். ஆனா முடிவு உங்களுடையது இருக்கணும். இதுதான் கும்பத்துக்கிட்ட இருக்க மிஸ்டேக். மற்றவங்க கிட்ட டெசிஷன் கேட்டுட்டு அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ணாலும் ட்ராப் தான். அப்போ அந்த ஆலோசனை மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். இது பண்ணுனா இது சரியா வரும். அப்படியே மத்தவங்கள நம்பவும் கூடாது. கும்பம் அப்படியே நம்பிடுவாங்க. அதுவும் கூடாது. இப்போ ஒரு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி அன்பர்களுக்கு முதல்லயே சொன்ன மாதிரி கூட்டு தொழில், அதுலயும் ஒரு டீமா நீங்க கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா அந்த டீமாலதான் உங்களுக்கு growth. டீம் எஃபர்ட்ல இருக்கிறது. இப்ப தனியா ஒரு பிசினஸ்லாம் நீங்க நிறையவே பண்ணலாம். ஆனா அந்த டீமையும் நீங்க நம்பணும். சரியான ஒரு டீம் கொண்டு வரணும். தனிச்சு முன்னேற முடியாது கும்பராசி அன்பர்களால. கூட பல கைகள் முன்னேற்றணும். எப்படி நம்ம கலசத்தை தூக்கி தான் வைக்க முடியும். தானா கலசம் நகராது. கலசத்தை யாராவது தூக்கி உச்சாணி கோபுரத்துல வைக்கணும். அத மாதிரி ஒரு டீம் உங்க பக்கத்துல இருந்துட்டாங்கன்னா நீங்க தான் உச்சாணியில இருப்பீங்க. இப்போ கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கூட்டமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணணும். இப்போ நம்ம கூட்டத்துல இருங்கன்னு நீங்க சொல்றீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களுக்கு தவறானவங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. கும்பராசி அன்பர்களுக்கு சாதாரணமாவே நல்ல ஒரு டீம் அமைஞ்சிரும். டீம் அப்படின்னா என்ன? கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்குமே எந்த கெட்டதுமே பண்ணல. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. சோ அப்போ அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டீம் எஃபெக்ட், கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தொழிலாளியோட தொழிலாளியா அப்படி இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தொழில்ல முன்னேற்றத்துக்கான ஒரு லாபஸ்தானமா நீங்க இருக்கிறதால நீங்களே தொழிலாளியா மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். குடும்பமா பழகக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு அதிகம். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். நான் சுப்பீரியர், நீ எனக்கு கீழே அப்படின்னு நினைச்சாதான் கலசம் கவுக்கப்படும். நம்ம தான் பெஸ்ட்ன்னு நீங்க நினைக்க தேவையில்லை. அரைக்குடமா இருக்கக்கூடாது, நிறைக்குடமா நீங்க இருந்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்கும். இப்போ கும்பராசி அன்பர்கள் என்ன மாதிரியான தொழில் பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும்? எல்லாமே நீங்க பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா எல்லா துறையிலும் கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய துறை, பணம் கையாள்ற விஷயம் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும். வேலையில சலனம் இவங்களுக்கு இருக்காது. என்னைக்கு சலனம் வந்தா அந்த வேலையை அப்படியே போயிட்டு எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துருவாங்க.
ஏன்னா நேர்மையா தான் இவங்க செயல்பாடு பண்ணணும். அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. பூமிய தொடுறாங்க, உழைப்ப தொடுறாங்க, உடல் உழைப்பை போடணும். புத்தியை உபயோகிப்பதை விட உடல் உழைப்பு இருக்க இருக்க உங்களுக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். சுத்தி இருக்க விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தன்னையும் பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும். கும்பராசியில இருக்கிறவங்க கும்பம் காலபுருஷ தத்துவத்தின்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உன்னுடைய வலிமை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். கிழிஞ்ச சட்டைய போடக்கூடாது. கிழிஞ்ச துணிய போடக்கூடாது. கும்பம் அதை செய்யும். கும்பத்துக்கு கஞ்சத்தனமும் லைட்டா இருக்கு. புதுசா செழிப்பா போட போட, அதாவது புத்தாடைகள் அணியிறது, புதுசா சில பொருட்கள வாங்கி வைக்கிறது, பழைய பொருள் கும்பத்த சுத்தி இருக்கு அப்படின்னா, அது அப்படியே துரு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே. பாதி விஷயங்கள் யூஸ் பண்ணாம இருக்கும். அது சனி. அந்த சனி அப்படியே வந்து தங்கிடும். கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு துறை. அத வந்து இந்த ஒரு ஸ்கிராப் புதுசா புதுப்பிக்கிறதுலாம் இவங்களுக்கு செட் ஆகும். இப்போ ரொம்ப ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்க கிளீன் பண்ணக்கூடிய விஷயத்துல இவங்க இருப்பாங்க. அதுலயே ஏதாவது ஒரு பெஸ்ட்டா ஒரு இடத்துல இவங்க இருப்பாங்க கும்பராசி அன்பர்கள். ஒரு சிலருக்கு அமையும். அப்போ இருக்கக்கூடிய இடத்த கிளியரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த துறை எதுவா இருந்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு செட் ஆகும். மீடியால இருக்காங்கன்னா, மியூசிக் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க கிட்ட ஒரு கலைநயம் அப்படின்றது இயற்கையாகவே இருக்கு. நடனம், பாட்டு, ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல வராங்க அப்படின்னா கூட, இவங்க வந்து ஒரு சூஸ் பண்ற கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல டீம் எஃபெக்ட் அப்படின்றதுல வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இவங்க பண்ணணும். நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, கீழ் நோக்கி போயிடுவாங்க. இப்போ இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.